கொஞ்சம் மிதமான சூடு இருக்கிற தண்ணியில் கோழி குண்டு அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஊற்றியாச்சு. இது கூட வந்து உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்க்கலாம். அதே மாதிரி மிளகாய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம், நிறைய வேண்டாம். இது வந்து வெல்லம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து இடித்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், சீக்கிரம் கரைஞ்சிருங்கிறக்காக அதையும் சேர்த்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கசப்புக்காக கொஞ்சமாக வந்து வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இது சேர்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஆந்திரா குன்ன மாங்காய்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு லிட்ரலி சொல்லணுன்னா இனிப்பு மாங்காய் தான், ஆனால் நல்ல இனிப்பாக இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து யுகாதி மாதத்தில், அதாவது இந்த மார்ச் ஏப்ரலில் காய்க்கக்கூடிய மாங்காய் வெரைட்டி. ஸோ இது வந்து சேர்த்து தான் நமக்கு யுகாதி பச்சடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாங்காயை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ யுகாதி பச்சடிக்கு வேணுங்கிறதெல்லாம் சேர்த்தாச்சு. நான் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். வெல்லம் வந்து நமக்கு கரைஞ்சி வரணும். இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இனிப்பும் இருக்கும், ஒரு சின்ன துவர்ப்பும் இருக்கும். கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு, உப்பு, காரம், புளிப்புன்ட்டு 6 சுவையும் வந்து சேர்ந்த மாதிரி இந்த பச்சடி செஞ்சு இன்றைக்கி சாமிக்கு வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். ஸோ நம்மளோட பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சடியில் இருக்கிற சுவை மாதிரியே நம்ம வாழ்க்கையும் 6 சுவையும் கலந்து எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதோட அடையாளமாக தான் யுகாதி அன்னைக்கு இந்த பச்சடி செய்கிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. ஸோ நான் சொன்ன குன்ன மாங்காய் இது தான். ஸோ மாங்காய் வெரைட்டி, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாங்காய். ஸோ எங்கள் ஊர் ஸ்பெஷல். லவ் ஃப்ரம் ஆந்திரா. Wishing you all a very happy Yugadi Shubhakankshalu. Thanks for watching.